முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் ஃபோர்டு நிறுவனத்தின் உயர்மட்ட குழுவினர் சந்தித்துள்ளனர். முதல்வருடன் ஃபோர்டு நிறுவனத்தின் உயர்மட்ட குழு சந்தித்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஃபோர்டு நிறுவனம் தனது உற்பத்தியையும் விரிவாக்க திட்டங்களையும் மேற்கொள்ள வேண்டும் என முதல்வர் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முதல்வருடன் ஃபோர்டு நிறுவனத்தின் உயர்மட்ட குழு சந்தித்துள்ளது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயுடன் ஃபோர்டு நிறுவனத்தின் உயர்மட்ட குழுவினர் சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது இந்நிறுவனம் தமிழ்நாட்டில் தனது உற்பத்தி திட்டத்தை மீண்டும் தொடங்குவது பற்றியும், தற்போது நிலவியுள்ள உலகளாவிய திறன் மையங்கள் விரிவாக்கம் தொடர்பாகவும், இனி வரும் காலங்களில் உற்பத்தி துறையில் மேற்கொள்ளப்பட உள்ள விரிவாக்க திட்டங்கள் குறித்தும் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. ஃபோர்டு நிறுவனம் சென்னையில் ஒரு மிகப்பெரிய உலகளாவிய திறன் மையம் ஒன்றை செயல்படுத்தி வருகிறது. 12,000 தொழில்நுட்ப வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சமீபத்தில் தான் இந்நிறுவனம் கோயம்புத்தூரில் ஒரு உலகளாவிய திறன் மையம் நிறுவியிருக்கிறது. அது மட்டும் இன்றி தற்போது உள்ள மறைமலை நகர் உற்பத்தி சாலையில் 3,250 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 600 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என்ற வகையில் இன்ஜின் உற்பத்தியையும் தொடங்கியிருக்கிறது. இத்திட்டம் விரைவில் இந்நிறுவனம் மேற்கொள்ள உள்ள உற்பத்தி திட்டத்திற்கு அனைத்து ஒத்துழைப்புகளையும் அரசு வழங்கும் என தமிழ்நாடு முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். மேலும் மறைமலை நகர் உற்பத்தி சாலையை முழு அளவிற்கும் பயன்படுத்தும் வகையில் ஃபோர்டு நிறுவனம் மீண்டும் தனது உற்பத்தியையும் விரிவாக்க திட்டங்களையும் மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த சந்திப்பின் போது தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, தொழில் முதலீட்டு மற்றும் ஊக்குவிப்பு வர்த்தகத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் விஜயகுமார், வழிகாட்டு நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் தீபக் ஜாக்கப், ஃபோர்டு நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளும் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் ஃபோர்டு நிறுவனத்தின் உயர்மட்ட குழுவினர் சந்தித்துள்ளனர். முதல்வருடன் ஃபோர்டு நிறுவனத்தின் உயர்மட்ட குழு சந்தித்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஃபோர்டு நிறுவனம் தனது உற்பத்தியையும் விரிவாக்க திட்டங்களையும் மேற்கொள்ள வேண்டும் என முதல்வர் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முதல்வருடன் ஃபோர்டு நிறுவனத்தின் உயர்மட்ட குழு சந்தித்துள்ளது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயுடன் ஃபோர்டு நிறுவனத்தின் உயர்மட்ட குழுவினர் சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது இந்நிறுவனம் தமிழ்நாட்டில் தனது உற்பத்தி திட்டத்தை மீண்டும் தொடங்குவது பற்றியும், தற்போது நிலவியுள்ள உலகளாவிய திறன் மையங்கள் விரிவாக்கம் தொடர்பாகவும், இனி வரும் காலங்களில் உற்பத்தி துறையில் மேற்கொள்ளப்பட உள்ள விரிவாக்க திட்டங்கள் குறித்தும் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. ஃபோர்டு நிறுவனம் சென்னையில் ஒரு மிகப்பெரிய உலகளாவிய திறன் மையம் ஒன்றை செயல்படுத்தி வருகிறது. 12,000 தொழில்நுட்ப வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சமீபத்தில் தான் இந்நிறுவனம் கோயம்புத்தூரில் ஒரு உலகளாவிய திறன் மையம் நிறுவியிருக்கிறது. அது மட்டும் இன்றி தற்போது உள்ள மறைமலை நகர் உற்பத்தி சாலையில் 3,250 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 600 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என்ற வகையில் இன்ஜின் உற்பத்தியையும் தொடங்கியிருக்கிறது. இத்திட்டம் விரைவில் இந்நிறுவனம் மேற்கொள்ள உள்ள உற்பத்தி திட்டத்திற்கு அனைத்து ஒத்துழைப்புகளையும் அரசு வழங்கும் என தமிழ்நாடு முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். மேலும் மறைமலை நகர் உற்பத்தி சாலையை முழு அளவிற்கும் பயன்படுத்தும் வகையில் ஃபோர்டு நிறுவனம் மீண்டும் தனது உற்பத்தியையும் விரிவாக்க திட்டங்களையும் மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த சந்திப்பின் போது தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, தொழில் முதலீட்டு மற்றும் ஊக்குவிப்பு வர்த்தகத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் விஜயகுமார், வழிகாட்டு நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் தீபக் ஜாக்கப், ஃபோர்டு நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளும் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.